இன்றைக்கான டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? பாலில் உள்ள சர்க்கரை பெயர் என்ன? லாக்டோஸ். வெந்நீரில் குளிப்பதால் ஏற்படும் நோய் எது? பக்கவாதம். அதிக அளவு காஃபி குடிப்பதால் ஏற்படும் நோய் புற்றுநோய். எந்த பழத்தை சாப்பிடுவதால் கண்கள் நல்லா ஒளி பெறும்? கிவி பழம். எவ்வளோ பேருக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியும்? எந்த விலங்கின் நாக்கில் விஷம் காணப்படுகிறது? கரடி. எந்த நாட்டில் சிங்கம் கொடி உள்ளது? இலங்கை. இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உலகில் மிகப்பெரிய அளவில் பால் உற்பத்தி செய்யும் நாடு எது? இந்தியா. கொசுக்கள் இல்லாத நாடு எது? ஐஸ்லாந்து. உலகில் வேகமாக ஓடும் உயிரினம் எது? சிறுத்தை. காய்கறியின் ராணி என அழைக்கப்படும் காய்கறி எது? தக்காளி. தக்காளி தானேங்க மெயின் எல்லா டிஷ்ஷுக்கும். ஸோ அதனால் அவங்க ராணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதிக காலம் வாழும் உயிரினம் எது? கண்ணாடி கடற்பாசிகள். உலகில் மிகப்பெரிய கல்லறை எங்கே உள்ளது? ஈராக். ஈராக்கில் தான் பெரிய கல்லறை இருக்கான். எவ்வளோ பேருக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மனிதர்களின் ஆபத்தான நாக்கின் நிறம் என்ன? வெள்ளை. கருவில் முதல் உருவாகும் உறுப்பு எது? இதயம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சிலிண்டர் ஏன் சிவப்பு நிறத்தில் உள்ளது? ஆபத்தை உணர்த்த. ஒரு தலைமுறை என்பது எத்தனை ஆண்டு? 33 ஆண்டுகள். தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா அந்த ஏஜ் லிமிட்டை சொல்கிறாங்க. அதிக மாரடைப்பை ஏற்படுத்தும் பேக்கரி உணவு எது? சிப்ஸ். ஸோ சிப்ஸை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள். பேக்கெட் ஐட்டம்ஸை வீட்டிலே சிப்ஸை ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிடுங்க. பொட்டேட்டோ கட் பண்ணி அந்த மாதிரி. கங்காரு தன் குட்டியை எவ்வளவு காலம் தன் வயிற்றில் வைத்திருக்கும்? 6 மாதம். 6 மாதம் மட்டும்தான் அது வயிற்றில் அந்த கங்காரி குட்டியை வச்சுருக்குமா. அதுக்கப்புறம் அது வளர ஆரம்பித்தோடனே அதுவும் தனியாக இண்டிபெண்ட் ஆகிடும் போல். ஏசி அறையில் தூங்குவதால் ஏற்படும் நோய் எது? உடல் பருமன். பாம்பு எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் பார்க்க முடியும்? 1 கிலோமீட்டர். இந்தியா ரூபாய் நோட்களில் காகிதம் எதனால் ஆனது? பருத்தி. கருப்பு தக்காளி எந்த நாட்டில் காணப்படுகிறது? உக்ரைன். நான் இதுவரையும் கருப்பு தக்காளியை பார்த்ததில்ல. நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் முதல் மதுவிலக்கு கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? ராஜாஜி. சிறுநீரகம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை இரத்தத்தை வடிகட்டுகிறது? 400 முறை இரத்தத்தை வடிகட்டுமா. வயிற்றில் வலி போக என்ன பருக வேண்டும்? மோர். கருத்தரிக்க உதவும் வைட்டமின் எது? வைட்டமின் இ. எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்றத சொல்லுங்கள். இந்த மாதிரி பிக்சரல் ரெப்ரசன்டேஷன் வச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறது பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாய் புற்றுநோயை குறைக்க எந்த பழத்தை சாப்பிட வேண்டும்? சப்போட்டா. சில பேர் சப்போட்டாவோட ஸ்மெல் பிடிக்காது. ஸோ ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு சப்போட்டாவை வீக்லி ஒன்ஸ் ஆச்சு சாப்பிடுங்க. இதய பிரச்சனை உள்ளவர்கள் எந்த இறைச்சியை சாப்பிடக்கூடாது? மாடு. மனித மூளையின் சராசரி எடை எவ்வளவு? 1.3 kg, 36 kg. மனித உடம்பில் சுவாச மையம் எது? முகுளம். இரத்த அழுத்தத்தை குறைக்க பயன்படுத்தும் பொருள் எது? சர்ப்பகாந்தி. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. நான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சேஞ்ச் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.